சோதோம் மற்றும் கொமரா அழிக்கப்பட்ட பிறகு ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அந்த தேசத்தை அபிமெலேக் என்ற ராஜா ஆட்சி செய்து வந்தான். அங்கே வாழும் மக்களிடம் ஆபிரகாம் தனது மனைவி சாராளை குறித்து இவள் என் சகோதரி என்று சொன்னான். ஏனெனில் அவன் பயந்தான், இந்த இடத்தின் மக்கள் சாராவின் அழகுக்காக அவனை கொன்று விடுவார்கள் என்று எண்ணினான். கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. இப்போது அந்த மனிதனின் மனைவியை அவனிடம் திரும்பிக் கொடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காக ஜெபிப்பான். நீ உயிரோடு இருப்பாய். அவளை திரும்ப கொடாவிட்டால் நீயும் உன் வீட்டாரும் நிச்சயமாக மரிப்பீர்கள் என்று கூறினார். காலையில் அபிமெலேக் தன் சேவகர்கள் எல்லாரையும் அழைத்து நடந்ததை சொன்னான். அவர்கள் மிகுந்த பயத்தில் ஆழ்ந்தார்கள். பின்னர் அபிமெலேக் ஆபிரகாமை அழைத்து, நீ எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் ஏன் செய்தாய்? நான் உன்னிடம் என்ன தவறு செய்தேன்? நீ என் ராஜ்யத்தின் மேல் பெரிய பாவத்தை கொண்டு வந்தாயே என்று கேட்டான். ஆபிரகாம் பதிலளித்து, இந்த இடத்தில் தேவனை பற்றிய பயம் இல்லை என்று நினைத்தேன். எனது மனைவிக்காக என்னை கொன்று விடுவீர்கள் என்று பயந்தேன். மேலும் உண்மையிலேயே அவள் என் தந்தையின் மகள், ஆனால் என் தாயின் மகள் அல்ல. அவள் என் மனைவியானாள் என்றான். அபிமெலேக் ஆபிரகாமுக்கு ஆடுகள், மாடுகள், பணியாளர்கள் கொடுத்து சாராவை அவனிடம் திரும்பி கொடுத்தான். மேலும், இதோ என் தேசம் உன் இருக்கிறது, உனக்கு விருப்பமான இடத்தில் குடியிரு என்றார். பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்காவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். பின்னர் ஆபிரகாம் தேவனை நோக்கி ஜெபித்தான். தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வீட்டில் இருந்த பெண்களையும் குணமாக்கினார். அவர்கள் மீண்டும் பிள்ளை பெறும் நிலைக்கு வந்தார்கள். ஏனெனில் சாராளின் காரணமாக கர்த்தர் அபிமெலேக்கின் வீட்டாரின் கற்பங்களை அடைத்திருந்தார். இந்த அதிகாரமானது மனிதன் பயத்தில் பொய் பேசும்போது எவ்வளவு பிரச்சனை உருவாகும் என்பதையும், தேவன் நீதியையும் இரக்கத்தையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்துபவர் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.